Good morning students. Today we are going to see the geography term 3 unit 1 exploring continent North America and South America. So இன்னைக்கு இதுல நம்ம ரெண்டு வீடியோவா பார்க்கலாம் அப்படினு இருக்கோம். So first North America. So North America and South America are often referred to as the New World because the discovered in 15th century 15ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படினா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு வரணும்னு வந்தாரு, பட் கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்காவை 1492ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் அமெரிக்கா வெஸ்பூஸ்கி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால தான் அதுக்கு அமெரிக்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7 டிகிரிலேருந்து 84 டிகிரி லேட்டிடியூட்லையும் 53லேருந்து 180 டிகிரியில் வந்து லாங்கிடியூட்லையும் இருக்குது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரியில் வந்து இது பாஸ் ஆகுது. மெக்சிகோ நார்டிக் சர்க்கிள் வந்து 66.5 டிகிரியில் வந்து இது வந்து ரன் ஆகுது. அது வந்து கனடா வழியா. ஸோ ரொம்ப பியூட்டி என்னென்னா திஸ் கண்டினியூஸ் கிரேட் லாங்கிடியூட் எக்ஸ்டெண்ட் ரிசல்ட்ஸ் இன் 7 டைம்ஸ் ஜோன்ஸ் இருக்குது இந்த அமெரிக்காவில். டைம் ஜோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ கல்கத்தா பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இந்தியா ஃபுல்லாக எல்லாம் ஒரே டைமிங் தான், டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போனீங்க அப்படின்னாலே அங்கே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அமெரிக்காவுக்குள்ளே 7 டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருக்கு 24 lakhsல வந்து இருக்குது. ஓகே, 2,47 lakhs ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதான் வந்து பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, அலாஸ்கா, மெக்சிகோ, இதெல்லாம் வந்து பிக் காண்டினென்ட்ஸ் வந்து சொல்லலாம், பவுண்ட்ரிஸ். நார்த் அமெரிக்கா இஸ் சரௌண்டட் பை பசிபிக் ஓஷன் வெஸ்ட், அட்லாண்டிக் ஓஷன் ஆன் த ஈஸ்ட், ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இன் த சவுத். ஸோ பொலிட்டிக்கல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா இஸ் 3rd largest continent next to Asia and Africa. நார்த் அமெரிக்கா ஹஸ் 3 large countries பார்த்தீங்கன்னா கனடா, next to United America and Mexico. 7 small countries இருக்குது, namely Nicaragua, Honduras, Guatemala, Panama, Costa Rica, El Salvador and Belize அப்படி சொல்லி 7 small countries இருக்குது. அதில் ஃபிசியோகிராஃபி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா இஸ் த கான்டினென்ட் ஆஃப் கிரேட் ஃபிசிக்கல் டைவர்சிட்டி. மவுண்ட் மெக்லீன் இஸ் த ஹையஸ்ட், அதாவது 6,194 மீட்டர்ஸ் ஹையஸ்ட். அப்புறம் டெத் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 86 மீட்டர் பிலோ த சி லெவலுக்கு மேலே பிலோ அப்படின்னு 2 ஹையஸ்ட் இருக்குது. அண்ட் யங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ராக்ஸ் இன் வேர்ல்டும் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஃபிசியோகிராஃபி பார்த்தீங்கன்னா 4 இதாக பிரிக்கிறோம்: ராக்கி மவுண்டன், கிரேட் பிளைன்ஸ், அப்பலச்சியன் ஹைலாண்ட்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராக்கி மவுண்டன். த வெஸ்ட் பார்ட் ஆஃப் த காண்டினென்ட் இஸ் ஆக்குபைட் பை a long range of young folded mountains interspersed with high plateaus, narrow valleys and broad interior basins. This mountain range extends from 4,080 kilometers from Alaska in the north to Panama Strait in the south. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது கிலோமீட்டர் அந்த மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா 4,800 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஓகே, the Sierra Nevada is the mountain range in the western United States between Central Valley of California and Great Basin. In the Mexico, they are called Sierra Madre. The Rockies and Coast Range are together called Western Cordilleras. They are high interior mountain plateaus between the ranges. ஸோ இதான் வந்து அந்த மவுண்டன் குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே மவுண்டன், அதான் ராக்கி மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so the Great Plains, the east of the Rocky and the west of the Appalachian Mountain lies the Great Plains of North America. It covers about 3/5 of the continent. This plain stretches from Arctic Ocean in the north to Gulf of Mexico in the south. So இதுக்கடையில் தான் அந்த Great Plains இருக்குது. The western part of plain is called High Plains, spreading roughly over the foothills of the Rockies. Most of the rivers of this region have their sources in the western highland and plains generally slope eastward. மிசிசிப்பி அப்படிங்கிற இதுவும் வந்து இங்கே தான் ஓடுது. ஓகே, அப்பலச்சியன் ஹைலாண்ட் do not form a continuous chain like வெஸ்டர்ன் ஹைலாண்ட். அந்த வெஸ்டர்ன் ஹைலாண்ட் வந்து இது கண்டினியூஸாக இருக்காது, பிரேக் இருக்காது, அதாவது இடையில கேப் இருக்கும். they have very few peaks more than 1,800 சின்ன சின்ன குன்றுகளாக தான் சொல்லலாம். ஓகே,
These are the old fold mountain are warmed down by the weathering and are much lower than the western highland. This region is rich in minerals resources like coal, iron ore. So இதெல்லாம் வந்து இங்க நிறைய கிடைக்குது. Okay. The coastal plain. The coastal plain of North America are the youngest in age. Most of the Atlantic plains have been drowned, lies underwater. This is low, relatively plain area with a sandy soil which is infertile in nature. Drainage. Many rivers flow across this land and some of them following the valleys are formed by the glaciers. The Mississippi and Missouri rivers are the longest river in North America. It is stretching more than 6,000 kilometers, Montana to Gulf of Mexico. After 370 kilometers running in Missouri River joins the Mississippi River. ரெண்டு ஒரு இடத்துல தான் சங்கமாகுது. Mackenzie River is the second largest drain base of North America. It is the source from Great Slave Lake and drain into Arctic Ocean. So நிறைய rivers இங்க இருக்குது. Okay. The most famous in the Grand Canyon cut by the river Colorado, which is flow over the plateau of Columbia. These rivers form the barrier to communication but whose water being dammed for irrigation and power. So this is a river. Okay. Climate. The vast latitude extends from tropics to polar region makes climate of North America as varied as that of Asia. ஸோ நிறைய ஏரியா இருக்கிறனால கிளைமேட் வந்து ஒரே கிளைமேட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளைமேட் லைக் ஏஷியா இருக்குது. சில இடத்துல கோல்டாக இருக்கும், சில இடத்துல ஹாட்டாக இருக்கும், வெரி ஹாட், வெரி கோல்டு. ஸோ இப்படி நிறையா வேரியேஷன் இருக்குது. ஓகே. precipitation occurs due to the cyclonic storm. precipitation வந்து அடிக்கடி நடக்குது. ஆனால் சைக்ளோன் நிறைய அங்கே இருக்கும். டொர்னாண்டோ, சைக்ளோன் அப்படிலாம் சொல்லி. ஓகே. Natural vegetation. North America is endowed with a diverse and extensive forest cover. Approximately 30% of the total land area is under forest cover. Lumbering is well developed industry, particularly in Canada. North America is the major producer of timber, plywood, wood pulp and paper. Nearly 20% of the world production of timber is produced here. So these are some animals: rattlesnake, muskos, ரக்கான், பைசன், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மிருகங்கள். ஓகே. இதெல்லாம் வந்து என்னென்ன ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்து குறிச்சிருக்குது. நேச்சுரல் ரீஜன் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அக்ரிகல்ச்சர். த டாப் லீஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் ஒர்க் ஃபேஸ் இஸ் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். America agriculture is the most productivity in the world. Extensive agriculture system is practiced in Canada and USA. Both Canada and USA are the major exporter of the wheat than other countries of the world. Wheat, corn, oats, soya bean, barley and many other crops are grown throughout the year. So this is agriculture of the America. North America, wheat, maize, எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆடு அப்படின்னா கேட்டல், டைரி, the fishing எங்கெங்கே நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வீட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை யூரோப்பியன் செட்டிலர் இன் நார்த் அமெரிக்கா. ஆக்சுவலாக வீட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் தான் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வீட் அப்படிங்கிற கான்செப்டை. நார்த் அமெரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட் நவடேஸ். மைஸ் நேட்டிவ் ஃபுட் கிராப் ஆஃப் நார்த் அமெரிக்கா. மைஸ் தான் ஆக்சுவலாக நார்த் அமெரிக்காக்குள்ள நேட்டிவிட்டி ஃபுட். இட் இஸ் grown in south prairies. North America produce more half of the total maize. Barley and oats. These are the temperate crops which withstand cold climate and need less water. Barley is grown in the United States and are produced in Minnesota, North Dakota and Washington. Cotton. Cotton grows well in south and western states and it is dominated in Texas, California, Mississippi, south of prairies and Mexico. Warm summer with frequent rainfall, fertilized soil are favorable condition for the cotton crop. Sugarcane. Sugarcane is cultivated along the Gulf of Mexico, parts of Central America and Western Indies. It is the important cash crop of West Indies. West Indiesல தான் வந்து இது நிறையா பண்ணுறாங்க. Cuba is known as the sugar bowl of the world. காரணம் அங்கே தான் நிறையா sugarcane இருக்குது. ஓகே. Soya beans. It is raised in the same area where maize is grown. It is used for extraction of edible oil. Potatoes, sugar beets are also famous here. Okay. Fruits. Mainly citrus fruits are cultivated in Texas, California, Great Lakes region and Lawrence Valley. The most important fruits of North America are cranberries, blueberries, Concord grapes, strawberries, gooseberries and other fruits. So this is the gooseberries. Cattle rearing. Cattle rearing are carried out on a commercial scale. அதாவது மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப கமர்ஷியல். நம்ம இங்கே வந்து ரொம்ப
இதான் நினைப்போம். பட் அங்கே அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். Dairy farming, it is also a big business for cattle for milk. USA and Canada, they are doing in a big range. Okay. Fisheries is locally important in the seas around the continent. Grand Bank is one of the world's best fishing grounds. It is located in the island of Newfoundland in Canada. Minerals. North America has rich mineral resources. North America is leading producer of iron ore, petroleum, natural gas, copper, silver, sulfur, zinc, bauxite, magnesium, lead, uranium. So இதெல்லாமே ரொம்ப வளமாக அங்கே கிடைக்கிது. Okay. So these are the map indicating the minerals. So these are the minerals. எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. Okay. Major industry in North America, iron steel industry. It is very important, iron steel industry, heavy engineering industry. This industry depend heavily on the iron and steel industry. So iron இருக்கிறனால இங்கே இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. US is the largest producer of automobiles. Okay. Wood pulp and paper industry. Since they have so many forests and so many trees, they are very famous for the wood pulp and paper industry. Textile industry. Since cotton is cotton, wool, synthetic, இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறனால they are very famous for the textile industry also. Meat packing industry. This is the important industry in Canada and USA where cattle rearing is done on the large scale in prairies. Population. Most of the people in North America are descendants of settlers from other parts of the world. Mostly அமெரிக்கால குடியேறினவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, 16th centuryல பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 300 crores 64 46736 in the year of 2018. அதாவது 364 கோடி இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. The largest country by land area in Canada, largest city by population is Mexico City. Population density is 20% per square feet. 20 பேர் தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே. Densely populated area பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, கிரேட் லேக்ஸ் ரீஜன், ஃப்ளோரிடா, கலிஃபோர்னியா, மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. மாடரேட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஆஃப் மெக்சிகோ, சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் கனடா. Sparely populated பார்த்தீங்கன்னா நார்த் கனடா, அலாஸ்கா, ராக்கி மவுண்டன் ரீஜன் அண்ட் டெசர்ட் ரீஜன் ஆர் ஸ்பேர்லி பாப்புலேட்டட் ஏரியா. Languages and religion, most of the people speaks English, Spanish and French. ரீசன் என்னன்னா எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான் இங்கே மோஸ்ட்லி வந்து குடியேறி இருக்காங்க. Between them 80% of them people follows Christianity. Transport. North America has developed a well-designed network of roadways, railways, waterways and airways. Roadways, they are made asphalt concrete roads can be used in the weather condition. Superway, freeways make traveling easy and faster. Pan America Highway runs from Alaska in the far northwest to Panama in the south. Railway, Trans-Canadian Railway are linked to the eastern, western and Canada and United States. Waterways, New York is the most important port along the east coast. Vancouver and San Francisco are important ports on the west coast. Airways provide valuable means of transport. All cities in the industry centers in North America are linked by airways. Trade. North America exports host of agriculture industrial product. The main exports are industrial machinery, automobile, paper, fish, wheat. So it goes on. Okay. So the students, thanks for watching the video. So we will see in the part 2 of this particular subject. Thank you all.